ஹை வீவர்ஸ், உங்களோட ஒரு நிமிடம். இன்று நாம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றி பார்ப்போம். குழந்தைகள் வளர்ப்பு என்றவுடன் நாமெல்லாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது என்பதாக நாம் நினைக்கிறோம். உதாரணமாக, பிள்ளைகளை ஒரு சாமான்களை எடுக்கக்கூட விடுவதில்லை, அவர்களை எந்த வேலையும் செய்ய அனுமதிப்பதில்லை. உதாரணமாக, ஒரு பையை எடுத்துக்கொண்டு கூட அவர்கள் கடைக்கு சென்று சாமான் வாங்குவதற்கு தயாராக இல்லை. எங்காவது சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய சுமைகளை அவர்கள் கையில் கொண்டு வருவதற்கு கூட நாம் அனுமதிப்பதில்லை. இப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த சுமை தூக்கும் தன்மையினால் ஏற்படக்கூடிய உடல் வலிமையும் அந்த கைகளுக்கும் தோள்களுக்கும் ஏற்படக்கூடிய வலிமையும் நாளடைவில் இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி அவர்களே நாம் எந்த வேலையும் செய்யாமல் நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால் அது நாம் அவர்களை செல்லமாக வளர்க்கும் முறை அல்ல, அவர்களுடைய ஆயுளை குறைத்து நோய்களை உண்டாக்குபவர்களாக நாமே ஆகிவிடுகிறோம். ஆகவே குழந்தைகள் வளர்ப்பதிலே நாம் நிச்சயமாக நம்மை விட அவர்கள் வலிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். அதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் அவர்களால் தாங்க முடியாத நிலையிலிருந்து அவர்கள் மாறி கேட்பதெல்லாம் கொடுத்து அவர்களை நாம் நன்றாக வளர்க்கிறோம் என்ற நிலையில் நாம் அவர்களை கெடுக்காமல் உலகத்திலே அவர்கள் தனியாக நின்று எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையிலே அவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர்கள் இந்த உலகத்திலே ஃபேஸ் பண்ண வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையில் அவர்களுக்கு நாம் பயிற்சிகளை அவர்கள் தேவைப்படுவதை மட்டும் தந்து, தேவைப்படாத விஷயங்களை அவர்கள் கேட்கும்பொழுது இல்லை என்று மறுத்து, ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பொருளினுடைய மரியாதை அளவையும் அதனுடைய காசையும் அதை உண்டாக்கும் கஷ்டங்களையும் பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்கினோம் என்று சொன்னால் உடல் வலிமையும் மன வலிமையும் மிக்கவர்களாக எதிர்காலத்தில் மாறுவார்கள். அதுதான் நாம் பிள்ளைகளை வளர்க்கும் செல்ல முறையாகும். ஆகவே இந்த முறையில் குழந்தைகளை செல்லமாய் வளர்ப்போம், அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவோம். நன்றி.